மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவிற்கும் யாழ் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி மகிஷ் கட்டுலந்து, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா மற்றும் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். பல தசாப்த கால அரசியலுக்கு பின்னர் வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் ஒட்டுமொத்த மக்களும் அந்த பாரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தங்களது வாக்குகள் ஊடாக தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுத்து அந்த கடினமான பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்துள்ளனர். கடந்த காலத்தை எவரையும் மறந்து விடுமாறு நான் கூறவில்லை. ஏனெனில் அப்படி செய்ய முடியாது. நாம் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் மீண்டும் ஒருமுறை புதிய கோணத்தில் சிந்தித்து சகோதரத்துவ கரங்களை நீட்டி நம்பிக்கையை கட்டியெழுப்பி செல்லும் ஒரு பயணமாகவே அது அமைய வேண்டும். எமது அரசாங்கத்தினால் வடக்கில் காணி விடுவிப்பு, வீதி திறப்பு மற்றும் பல்வேறு பொருளாதார அபிவிருத்தி வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற பல விடயங்கள் ஏற்கனவே வடக்கு கிழக்கிற்காக செய்து முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவை தொடர்ந்தும் செய்யப்பட்டு வருகின்றன. இவை எமது அரசாங்கம் பொதுவாக செய்யும் விடயங்களாகும். கடந்த அரசாங்கங்கள் இவற்றை செய்யவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். காணாமல் போன நபர்கள் குறித்து கண்டறிவதற்கான விசாரணை ஆணைக்குழுக்களை நியமிப்பதற்காக எமது அரசாங்கத்தினால் விசேட அமைச்சரவை பத்திரம் மூலம் 375 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தலைவர் கட்டுலந்த எனக்கு அறிவித்ததுக்கு இணங்க 2 வருடங்களுக்குள் எஞ்சியுள்ள 11,000 முறைப்பாடுகளை விசாரித்து நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிதி போதாது என்றால் நான் இன்னும் நிதி ஒதுக்கி தருகிறேன். இப்போது இது இழுத்தடிக்கப்பட்டது போதும். இது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். விசாரணைகளின் நோக்கம் அவசரமாக அதனை முடித்துவிட்டு சில பணத்தை கொடுத்துவிட்டு ஃபைல்களை மூடுவது அல்ல. அந்த நபர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன நடந்தது, அதை கண்டறிய முடியுமா? அல்லது அவர்கள் காணாமலாக்கப்படுவதற்கு பின்னணியில் இருந்த யாராவது இன்னும் இருக்கின்றார்களா? அவர்களை அடையாளம் காண முடியுமா என்பதே எமது நோக்கமாகும். அப்படி யாராவது இருந்தால் அந்த பக்கத்தையும் ஆராய்ந்து நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதே இதன் நோக்கமாகும். மாறாக அரசாங்கத்தினால் ஏதோ ஒரு தொகை பணம் வழங்கப்பட்டது என்பதோடு இந்த வேலை முடிந்து விடுவதில்லை. ஆனால் சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் வடக்கில் அவ்வாறானதொரு பயத்தை உருவாக்கி வருகின்றனர். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது துக்கத்திற்கும் வேதனைக்கும் ஈடாக பணம் கொடுப்பதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை. அது நாம் கொடுக்கும் தொகையை விட மிகவும் அதிகமாகும். யாழ் மாவட்டத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக கடந்த காலங்களில் இந்த காணாமல் போன மக்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை நடாத்தினார்கள். அப்போ அந்த போராட்டங்கள் நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான நாட்களை கடந்திருக்கின்றது. தொடர்ந்தும் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை தான், எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி கிடைக்கவில்லை என்று. அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, விசேடமாக யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட 2249 அதாவது காணாமல் போனவுடைய அறிக்கைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கு, அலுவலகத்தின் மூலமாக கிடைத்திருக்கின்றது. இதோடு மேலும் பல தகவல்கள் இருக்கலாம், இங்கு பதியப்படாத தகவல்களும் கூட இருக்கலாம். சென்னையில் என்னுடைய மகன் காணாம போனார். இன்று வரையும் நானும் அலைஞ்சு கொண்டிருக்கேன். நான் 42 வயசுல என் கணவன் இழந்தேன். நான் 5 பிள்ளைகளை வச்சு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் என் பிள்ளைகளை வளர்த்து நல்ல வரைக்கு கொண்டு வந்தேன். 2002 வந்த மகன் இல்லை. இன்று வரையிலும் இந்த கவுண்டருக்கு ஒரு உதவி செய்யலை. நான் சுயதொழில் செய்கிறேன். குடும்பத்தை வச்சு என்னுடைய பிள்ளைகளை நல்ல வரைக்கு கொண்டு வரணும். நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதுவே எனக்கு ஒரு பூத்து திட்டம் தந்தவையா, அல்லது எங்களுக்கு ஒரு பாலாயத்துக்கு ஒரு பொருள் கொண்டு தந்தவையா? அந்த தாயின் வேதனையினதும் கோபத்தினதும் அளவை எம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் எனது குடும்பத்தில் ஒருவருக்கு இப்படி நடந்தால் அந்த கோபத்தையும் வேதனையும் என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எனவே அவருடைய கோபத்தையும் வேதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதற்காக பணம் கொடுத்து நஷ்டஈடு வழங்க நாங்கள் முயலவில்லை. ஆனால் அவருக்கு அதைவிடவும் மேலான ஆதரவு தேவைப்படுகின்றது. அவரை போன்று இன்னும் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். இந்த ஆதரவு அவர்களுக்கு தேவை.